ஜெபிப்போம். எங்களான்பின் பரலோக தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பாதத்துல வந்து உம்முடைய வசனங்களை தியானிக்க, விசேஷமாக இந்த யோவானினுடைய அன்பின் சீஷனாகிய யோவானின் மூலமாக உம்முடைய அன்பை பற்றியும், நாங்கள் எப்படி அன்புள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதை பற்றியும் இந்த நாட்கள்ல தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் சுவாமி, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள, அதைப்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வர இருக்கிற மக்களை சீக்கிரமாய் அழைத்து வாரும். தடையின்றி இந்த 1 மணி நேரம் ஆண்டவரே உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்களுக்கு ஒவ்வொன்றையும் விளக்கி எங்களுக்கு காண்பித்து, ஆண்டவரே எங்கள் உள்ளத்தை திறந்து வசனங்களை ஏற்றுக்கொள்ள, அதன்படி வாழ எங்களுக்கு கிருபை. இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதியும். தாழ்த்தி கொள்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சோ கடந்த வாரத்துல நம்ம இந்த 4ஆம் அதிகாரத்துல ஒரு 10 வசனங்களை பார்த்திருந்தோம். 1 யோவான் 4:10 10 வசனங்களை நாம் தியானித்திருந்தோம். இப்போ நாம் அதிலே தொடர்ந்து சரி, இப்போ நாம இந்த 11ஆம் வசனத்தை தியானிக்கிறோம். 11ஆம் வசனத்துல நாம என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, யோவான் வந்து தன்னுடைய மக்களுக்கு எழுதும்போது அவர் அவர் எழுதும் போதே ஒரு நம்ம முதலே சொன்னோம், இது ஒரு ஃபேமிலி லெட்டர் மாதிரி. அவருடைய அவர் ஒரு குடும்பத்துக்கு எழுதுற மாதிரி, பெரியவர்களுக்கு, சிறியவர்களுக்கு, மேலும் தகப்பன்மார்களுக்கு, அப்படி எல்லாம் பிரிச்சு பிரிச்சு எழுதுறாரு. இப்ப இங்க அவர் எழுதுறது வந்து பிரியமானவர்களே என்று சொல்லி எழுதுறார். பிலவட் அப்படின்னு கூப்பிட்டு சொல்றாரு. ரொம்ப அஃபெக்ஷனேட்டா அவர் தன்னுடைய காரியத்தை சொல்றாரு. என்ன முதல்ல சொல்றாருன்னா, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது எவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, தேவன் நம்மிடத்தில் எவ்விதமாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் இதுக்கு முந்தின வசனங்கள்ல பார்த்தோம். அவர்தான் நமக்கு முதல்ல அன்பு கூர்ந்தார். நாம் அதற்கு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அவர் வந்து நம்முடைய அன்வர்தினஸ்ல அவர் நமக்கு அன்பு கூறுகிறவராய் காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்படி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, இப்போ நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ இதுல நம்ம இந்த வசனம் நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று இந்த 4 அதிகாரத்திலேயே நாம பார்த்தோம். நிறைய தடவை இட் ஹஸ் பீன் ரிப்பீட்டட். இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, இந்த ரைட்டிங் ஆஃப் தீஸ் பீப்புள், பால் கடிதம் எழுதுகிறார், யோவானும் எழுதியிருக்கிறார். பால் எழுதுற கடிதம் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, இட் இஸ் மோர் லீனியர். அதாவது ஒன்றுக்கு அடுத்து அடுத்து, ஒன்றுக்கு அடுத்து அது அப்படின்னு சொல்லி அது அப்படியே வரிசையா வரக்கூடிய ஒரு காரியமா இருந்தது. ஆனா யோவானின் எழுத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா, திரும்ப 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 ஒரு பாயிண்ட அவர் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. மோர் சர்க்குலர். திரும்ப எல்லாம் போய் மறுபடியும் அந்த முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்து அதை அழுத்தம் கொடுப்பார். ஸோ இட் இஸ் மோர் சர்க்குலர். whereas Paul's writing is more linear. So we find the difference. முன்னால நம்ம மற்ற அதிகாரங்களை பார்த்தோம், ரோமர் நிருபத்தை பார்த்தோம், எபிரேயரை பார்த்தோம். அது பாலா அப்பலோவா தெரியாது, ஆனா அங்கேயும் நம்ம பார்த்தோம்.
இப்போ நாம யோவான்த பார்க்கிறோம். ஸோ இந்த ரைட்டிங்ஸ்ல கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ in all these 5 chapters of the first epistle of John, we find God's love being repeated and repeated and requesting us to love as God loved us. சரியா? அப்போ இங்க திரும்ப அவர் நம்ம கடனாளிகளா இருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப இதுல நாம இன்னும் கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தா, கர்த்தர் நம்மை நேசிப்பதினால, கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்ததுனால, கர்த்தரை நாம் நேசிக்க நமக்கு சுலபமா இருக்கும். ஏன்னா கர்த்தர் எவ்வளவு பெரிய தியாகத்தை நமக்காக செய்திருக்கிறாரு. அவர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன், அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறதுனால, நாம் அவரை நேசிப்பது நமக்கு எளிதாய் இருக்கும். ஆனா அதே சமயத்துல கர்த்தர் முந்தி நம்மை நேசித்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். He first loved us அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா, are we really worthy of that love? Who are we to be loved by God in such a way? இப்போ நாம குடும்பத்திலேயே நாம பார்த்தோமானால், நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தும் போதோ, மரியாதை செலுத்தும் போதோ, அல்லது விஷ் பண்ணும்போது கூட, ஈவன் இன் பிளேசஸ் வேர் வி ஒர்க், we wait for the other person to first wishes. குடும்பத்திலேயே நாம எப்படி எதிர்பார்ப்போம்னா, அவங்க முதல்ல நமக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெக்கக்னைசிங் ஸ்மைல், அட்லீஸ்ட் ஒரு ரெக்கக்னிஷன் ஃபர்ஸ்ட் அவங்க காமிச்சா அப்புறம் நாம காமிப்போம் அப்படின்றதுதான் நம்முடைய இயல்பு, மனிதனுடைய இயல்பு. பட் ஹியர் இட் இஸ் God who first loved us. In spite of we having hardness, a dryness where there is no love at all in our hearts, corrupt heart, more filled with selfishness. For such a person, he is first loving us. When we are so also, God loves us. அதான் ரோமன்ஸ் 8th chapterல பார்த்தோம் இல்லையா? நாம் பாவிகளா இருக்கையிலேயே தேவன் நம்மேல அன்பு கூர்ந்தவராய் இருக்கிறார். So even when we were sinners, God first loved us. So such an awesome God he is, such a loving God he is. And when he commands us to love others the same way, we are to obey his commands. So அதுதான் இங்க நாம பார்க்கிறோம். So his love is an awesome and miraculous love. And that love only enables us to love him as well as the neighbors. Because love is not, what should I say? கர்த்தர் முதலில் மனிதனை படைக்கும் போது தன்னுடைய சாயல்ல தான் படைச்சார். அவருடைய ஓன் இமேஜ்ல தான் படைச்சார். ஆனா all his godly and good qualities vanished away once sin entered. நமக்குள்ள அந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாய் ஆதாம் ஏவாளுக்குள்ள வந்த அந்த பாவத்தினால நம்முடைய அந்த அந்த அடிப்படை அந்த ரூட்லயே கரப்ஷன் வந்துருச்சு. ஸோ ஒரு ஹியூமன் ஹார்ட்டுக்கு லவ்விங் நேச்சரே கிடையாது. இன்னைக்கு 1000 லவ்னு பேசுறாங்க. பட் இட் இஸ் நாட் அதுதான் அப்படிப்பட்ட லவ் தான் பார்க்கிறோம். இட்ஸ் ஒன்லி அன் attraction. It's only a lust that we find in the world and not true love. Once that is satisfied or not even satisfied, once that purpose is over, there is no love at all in the world. We find there is no love at all. They even kill the people. They even murder them, do everything, whatever is possible. So what we find here is the love here, what is expressed is godly love. அந்த ஹியூமன் மைண்டுக்கு ஹியூமன் ஆர்ட்டுக்கு அது இல்லை. இட் இஸ் ஒன்லி கிவன் பை காட். தட் இஸ் வாட் வி ஆல்சோ ரீட் இன் த பைபிள். நமக்கு அது ஹோலி ஸ்பிரிட்னால கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு. எஸ், அவ்விதமாய் நம்ம அவரை நேசிக்கிறதற்கு நமக்கு முதல்ல என்ன வேணும்னு சொன்னா, we need surrendered hearts. First, we must surrender ourselves to God and fill us with godly love. Only then we will be able to love others. அப்ப அதுக்கு நமக்கு முதல்ல தேவையானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹியூமிலிட்டி.
arrogance, pride, and love cannot coexist. Love features, so love characteristics, so they are so different from uh, arrogance, pride, and all these features. So that is why we are called to be worthy of our calling. God calls us to love our neighbors. It is also a command, it is also a call. So what we find in Ephesians 4:1-2, walk worthy of your calling, with all lowliness and gentleness, with long suffering, bearing with one another in love. So we are called to love one another with his uh, godly love. அந்த அன்பை நாம ருசித்திருக்கிறதுனால, ஆண்டவருடைய அன்பை, முந்தி காட்டின அன்பை நாம் ருசித்திருப்பதினாலே, ஆண்டவருடைய பிள்ளைகளாய், அவரால் ரட்சிக்கப்பட்டவர்களாய், அவரால் மீட்கப்பட்டவர்களாய், மறுபடியும் பிறந்தவர்களாய் இருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவருடைய அந்த முந்தி காட்டின அன்பை நாம் ருசித்திருக்கிறோம். அந்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த உலகத்துல we are surrounded by only all negative forces. எல்லாமே conflicts, no love, loveless condition. அப்படிதான் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள பார்க்கிறோம். People are very selfish, people are very scheming, people are waiting to pull you down, nobody is happy about your success. இப்படிதான் நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் இருக்காங்க. பட் in this situation only we are called to be loving, we are called to demonstrate our love. இதுதான் பிலிப்பியன்ஸ் 2nd சாப்டர்ல நம்ம வாசிக்கிறோம். போனலும் மாறுபாடுமான சந்ததியில தான் நம்மளை வச்சிருக்கிறாரு. ஆனா அங்க நாம ஜீவ சுடர்களாய் வசனத்தை பிடித்து கொண்டு நம்முடைய அன்பை நாம் மற்றவர்களுக்கு பிரகாசிப்பிக்கணும், வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்கணும், வெளிச்சத்தை அன்பின் மூலமாய் பிரகாசிக்கணும். சோ உலகத்திலேயே who are those people who can love, to exhibit true love? It can be only Christians. But actually this kind of love is very much lacking. It is very a rare commodity in these days. But we have to set things right. We have to try to show this love to others. Another, again and again we see the different types of love. We should just remind ourselves about the different types of love that we can show to others. அதாவது storge love, eros, philios, and agape love. Storge love is a love that is exhibited in the family, between children and parents. Eros love is the sexual love which is between the in the marriage. Philios love is the love between friends, and agape love is the love which is shown by God to us, and we are to show the same kind of love to others. மற்ற 3 லவ் காமிக்கிறது கொஞ்சம் நமக்கு ஈஸி தான். ஆனா இந்த அகேப்பே லவ் இருக்கே, இந்த லவ் காண்பிக்கிறது தான் கொஞ்சம் கடினம். பிகாஸ் இட் இன்வால்வ்ஸ் சாக்ரிஃபைஸ். Agape love demands selflessness, sacrifice, and that is what God has shown to us. யோவான் 3:16 அதுதான் பார்க்கிறோம். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எது எப்படி? சொந்த குமாரனையே நமக்காக உலகத்துல அனுப்பின அந்த தியாகம். 1 யோவான் 3:16 அப்படிதான் வாசிக்கிறோம். 1 யோவான் 4:19 நாம் அப்படிதான் வாசிக்கிறோம். முந்தி காட்டின அன்பு. 1 யோவான் 3:16 அதன் மூலமா தான் அன்புனா என்னன்னே நமக்கு தெரிஞ்சுதுன்றத பாக்குறோம். 1 யோவான் 4:19 அவர் முந்தி நமக்கு அன்பை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த விதமான அகாப்பே லவ் இஸ் what God is giving it to us, and we are called to love others in the same way. இது ஒரு பெரிய கமாண்டா நாம எப்பவுமே ரொம்ப கன்சிடர் பண்றது இல்லை. ஒருவேளை பல காரியங்கள்ல நாம பெர்ஃபெக்டா இருந்துட்டு இதுல குறைவுபட்டவர்களானாலும் நமக்கு
குறைவாய் தான் இருக்கும். நம்மளது பெர்ஃபெக்டா ஆக முடியாது. பூரணராய் நாம் காணப்பட முடியாது. குறையின்றி வலுவாமல் குறையின்றி நாம் இருக்க முடியாது. சோ இதுலயும் நம்ம அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அன்பு செலுத்துவதில நாம கொஞ்சம் கவனம் செலுத்த இந்த நாட்களில யோவான் மூலமாக நாம் நினைவு கூறப்படுகிறோம். 12ஆம் வசனம் சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். சோ தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. இதை நம்ம வேதத்துல பல இடங்களில வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டுல அதிகமா வாசிக்கிறோம். இந்த யோவான் சுவிசேஷத்துல அதிகமாய் வாசிக்கிறோம். அடிக்கடி இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என்னை கண்டவன் பிதாவை கண்டவன், பிதாவை ஒருவரும் கண்டதில்லை என்பது அவரே சொல்வார். பொதுவா உலகத்துல 2 விதமான குரூப்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க உண்மையாவே நாங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா, நாம ரட்சிக்கப்பட்டிருப்போமா, இப்படி சொல்லப்படுற காரியெல்லாம் நமக்கு உண்மையாகவே நடக்குமா அப்படின்னு கேள்வி கேட்கிற சந்தேகத்துல இருக்கிற ஒரு குரூப். இன்னொரு குரூப் அவங்க உண்மையாகவே ரட்சிக்கவே பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி. ஈவன் தே would be fooled, they would be deceived. So we have to make sure of our salvation, our born again experience, and we should be firm, and we should stand firm in that. We should not slip down, we should not backslide, we should be firm in it. பிதாவை ஒருவரும் கண்டதில்லை என்று சொல்லுகிற காரியத்தை வேதத்துல பல இடத்துல சொல்லியிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அங்க நாம பாக்குறோம் இல்லையா? அங்க என்னன்னு பாக்குறோம்? நித்தியவாசியாக அவர் காணக்கூடப்படாதவராய், கிங் இட்டர்னல், இம்மார்டல், இன்விசிபிள், இப்படிப்பட்ட ஒரு கர்த்தராய் நாம் அவரை பார்க்கிறோம். யோவான் 4:24 சொல்றாரு, தேவன் ஆவியாய் இருக்கிறார், யாரும் அவரை கண்டதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி யோவான் 1:18 நம்ம அப்படியாக வாசிக்கிறோம். ஆகவே நாம அவரை நாம பிதாவை கண்டதில்லை என்பதனால, குமாரனை கண்டிருக்கிறதுனால, பிதா அனுப்பின இந்த குமாரனை நாம் நேசிக்கும் போது நாம் பிதாவை நேசிக்கிறோம். என்னை காண்கிறவன், என்னை நேசிக்கிறவன் பிதாவை நேசிக்கிறான்னு இயேசு கிறிஸ்துவே தெளிவா சொல்லியிருக்கிறார். அதனால we have to love God and we have to love one another because God is abiding in us. God abides in us. We have to abide in Him. That is one condition. அது in His word, in His love and all that. But God abides in us. அவர்தான் எல்லாவற்றையும் நமக்காக முந்தி செய்கிறார். அவர் செய்ததை நாம் ரெசிப்ரோகேட் பண்ணும்போது அந்த லவ் கெட்ஸ் பெர்ஃபெக்டட் இன் அஸ். நம்ம வேற எதுவுமே செய்ய வேண்டாம். அவர் நமக்கு காட்டுற அன்பை நாம ரெசிப்ரோகேட் பண்ணணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும். அவர் நமக்குள்ள அவருக்கு வாசம் பண்றதுக்கு ஏற்ற விதமாய் நாம் வாழ வேண்டும். அவர் பரிசுத்தர் ஆகையால் நம்மிடத்துல எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது. அப்ப அவர் நம்மில் தங்குவார். நாம் அதனால் தூய்மையாக வேண்டும். அவர் அன்பானவர், ஆகவே நாமும் அன்பானவர்களாய் இருக்க வேண்டும். இப்படி இட் இஸ் அ லவ் ரிலேஷன்ஷிப், இட் இஸ் அ ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். எனக்கு கூட ஒர்க் பண்ணாங்க ஒருத்தர். அவங்க 3 சிஸ்டர்ஸ். அவங்க 3 பேருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. வேர்ல்ட்லி பீப்புள். மற்றவங்க எல்லாம் எதோ செய்வாங்க, ஆனா இவங்க எதையும் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, எங்க அப்பா பிரின்சிபல். நாங்க வெளியே இப்படியெல்லாம் போனோம்னா, ஷாப்பிங் போனோம்னா இல்ல காமன் பிளேசஸ்க்கு போனோம்னா, they will know who we are. அது it will bring disgrace to my father, so we will not go out. See, ஒரு வேர்ல்ட்லி ஃபாதருக்கு அவங்க பிள்ளைகள் இவ்வளவு தூரம், அது பயத்தினால் அல்ல, பெரிய மரியாதையினாலும் அல்ல, அன்பினால் அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். ஒரு சாதாரண உலக தகப்பனுக்கு அப்படி இருக்கும்போது, பரம தகப்பனாகிய நம்ம ஆண்டவர், நம்ம பிதாவானவர் தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்கு கொடுத்து தியாகம் பண்ணி அந்த அளவுக்கு நம்ம மேல அன்பு வைத்திருக்கும் போது,
நாம் அவருக்கு எவ்விதமாய் அன்பு செலுத்துகிறோம்? அவருக்கு பிரியமாய் நடந்து அவர் விரும்புகிற விதமாக அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவளாய் காணப்படுகிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம அடிப்படை சில எல்லா பேசிக் ரெக்வசிட்ஸ் எல்லாம் நமக்குல ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். ஆனா பெர்ஃபெக்ஷன், கம்மிங் டு த ஸ்டாண்டர்ட் ஆஃப் காட்லினஸ், காட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நாம வளருவதற்காகத்தான் இந்த ஸ்டடி மூலமா நாம அப்படிப்பட்ட காரியங்களை கற்று கற்று நாம் நம்மை தேறி வர செய்கிறோம். So what is perfecting our love? It is the Spirit of God. Because our own efforts, our own measures can never fulfill that. It can never bring out that perfection. Only the Spirit of God can help us to be perfect in the love of God. God has loved us, God has put His love in us, but that love has to be perfected by us through the Holy Spirit. அதுதான் நமக்கு ரொம்ப அவசியம். அதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். நம்ம பார்ட் என்னன்னா, அவர் கிரியை செய்கிறதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அதற்கு பதிலாக நாம் அவரை துக்கப்படுத்திட்டு இருக்கக்கூடாது, அல்லது அவரை ஒரு மூலையில உட்கார வச்சிடக்கூடாது, இன்ஆக்டிவா உட்கார வச்சிடக்கூடாது. நாமே எல்லாவற்றையும் செய்யறதுக்கு எடுத்துக்கிட்டு அவரை ஒன்றும் செய்ய விடாம இருக்கிறது, then again it's no use. So only when we allow God's Spirit to work in us, He will shape us, He will mold us, He will convict us, and that will help us to improve and to grow in love and become perfect in love. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 13ஆம் வசனங்கள் எல்லாம் இதை குறித்து வாசிக்கிறோம். So once again, I just want to remind you, I've already told you, being filled by with the Holy Spirit is not a one-day experience. It is not some ஒரு பரவச ஒரு அனுபவம், அதோட நின்று விடுவது அல்ல. Because we have challenges every day. We face new experiences daily. We have new temptations daily. How we are working hard because the time is very near, God is going to come soon. In the same way, Satan is also working very hard because his time is getting near. அவனை பிடிச்சு உள்ள தள்ளுறதுக்கான நாட்கள் அவனுக்கும் நெருங்கி கொண்டு வருகிறது என்று அவன் நம்மை காட்டிலும் அதிக வேகமாய் செயல்படுகிறவனாய் இருக்கிறான். அதனால ஒவ்வொரு நாளும் நமக்கு புது விதமான சோதனைகள், புது விதமான பிரச்சனைகள் எழும்பிக்கிட்டே தான் இருக்கு. So we need the guidance of Holy Spirit afresh daily. So it is our requisite that we should become filled with the Holy Spirit daily. In the morning, that is what we have to pray. Early mornings we have to pray because that's a time of visitation. That's a time of revelation. That's a time of relationship, fellowship. And the early morning, God comes closer to us. And that is the time to ask for all this. ஏன் சொன்னா, மனிதனுடைய இருதயம் மகா கேடும் திருக்குள்ளதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இந்த இருதயம் ஒரு சின்ன ஒரு விஷயத்துல it will become very hard. The loving heart, God living in us and God filling us with His love, it will all vanish with just one small incident that can happen in our family, that can happen in our dialogue, that can happen in our conversation. ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன ஒரு மாறான ஒரு காரியம் ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன், we will become so resentful. We will become so, what should I say, hating. So அந்த மாதிரி மாறிடும். So that is the human heart. அது எப்படி மாறும், எப்படி திருப்புள்ளதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால we have to be always filled with the Holy Spirit and be conscious about it and be careful about it to keep it alive and active. So that is that then only we can be loving and we will be truly expressing our love to others. 13ஆம் வசனத்துல என்ன பார்க்கணும்னு சொன்னா, அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினாலே
நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். So it is not only being perfected in love, it also helps us to be abiding in him and having a good relationship with him, because this Holy Spirit is a gift from God. He has given us this Holy Spirit to dwell in us. நம்ம யோவான் 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், நாம் போக வேண்டியதா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பாருன்னு சொல்றாரு. அப்புறம் எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த ஆவிதான் நமக்கு அச்சாரமாக, நமக்கு முத்திரையாக, நம்முடைய ரட்சிப்புக்கு அடையாளமாக அவரை நமக்கு தந்தருளுகிற ஈவு. சோ இந்த பரிசுத்தாவியானவர் மூலமா தான் நம்முடைய உள்ளத்துல தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி ரோமர் 5:5 வாசிக்கிறோம். அதனாலதான் நம்மால நம்முடைய எல்லைக்கு மீறின மற்றவர்களை நேசிக்க முடிகிறது. ஒரு இடத்துல ஏதோ நடக்குதுன்னு சொன்னா அது நம்ம ஏன் பாதிக்குதுன்னு சொன்னா, because we have this love, this godly love. There's nothing for us to boast about. It is nothing of us. நம்ம ஜெனட்டிக்ல அது இல்லவே இல்லை. It is from God. And because God is concerned about all these things, we also get burdened because of this. So அந்த crossing the barriers, crossing the language, crossing the area, all the other divisions, demarcations that may keep us into a small, narrow down into a small thing, is broadened only because of this kind of love which is poured into our heart. So Christianity is all about heart and all about love. And that is given by the Holy Spirit. So God's gift is, the gift of this Holy Spirit is a very essential thing to keep us as Christians. 14ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். பாருங்க, யோவானுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் என்னன்னு சொன்னா, நாங்கள் கண்டு, நாங்கள் தொட்டு, நாங்கள் கேட்டு, because he was very close to Lord Jesus. He was in the inner circle. He was always being near to him. And he never forgot anything about it. அதுதான் முக்கியமானது. அவர் கண்டது, பேசு. நிறைய பேர் இப்ப நாம கூட குடும்பத்துல நம்ம எல்லாம் இருப்போம். ஆனா நிறைய சமயத்துல நமக்கு அவங்க இப்படி செஞ்சாங்க, அந்த ஆண்டி வந்தப்ப இப்படி இருந்துச்சு, அந்த நம்ம சித்தி வந்தாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்லாம் நமக்கு நிறைய சமயத்துல நமக்கு ஞாபகம் வராது. பிகாஸ் we wouldn't have given that much of attached much importance to that. But there will be one who would have given all importance to that. So அவங்க சொல்லுவாங்க, இல்ல இப்படி செஞ்சாங்க. அது மாதிரி 12 பேர் இருந்தா கூட இந்த யோவானுக்கு இயேசு சாமியோட ரொம்ப நெருக்கம். அதனால அவர் எழுதுறதுல எல்லாம் நாங்க கண்டு சாட்சி இருக்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷத்துல பாத்தீங்கன்னா நாங்க பார்த்து தொட்டு அப்படின்லாம் எழுதியிருப்பாரு. ஸோ தட்ஸ் அ வெரி கிரேட் ப்ரிவிலேஜ் டு ஜான். ஸோ இங்கேயும் அவர் அப்படிதான் எழுதுறாரு. சொல்றது ஒரே ஒண்ணுதான், gospel message of Christ. திரும்ப திரும்ப அதை அழுத்தி சொல்றாரு. என்னன்னா, sent his son to be the savior of the world, to save us from the wrath of God. Do we accept that? நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோமா? அதுதான் முக்கியம். இது நமக்கு $1 billion செக். But are we accepting that? Are we claiming that? Are we making it as our, do we make it as our own? So that is what is the big question. அவர் செய்ததை யாராலையும் மாற்ற முடியாது, அதுக்கு ஆட் பண்ணவும் முடியாது. ஆனா அதை நமக்கு சொந்தமாக்குறது நம்ம கையில தான். நாம தான் அதை செய்யணும். இந்த வீன்னு அதுல சொல்றாரு இல்லையா, நாங்கள்னு, அது யாருன்னு சொன்னா அவரோடு இருந்த அவருடைய சீஷர்கள். நாங்கெல்லாம் ஐ விட்னஸஸா இருந்தோம் அப்படிங்கிறத அவர் அங்க சொல்றாரு. அதனால 3 essential truths திரும்ப அங்க காஸ்பல் மெசேஜ் சொன்னது போல இந்த இடத்துல 3 essential truths சொல்றாரு. என்னன்னு சொல்றாருன்னா, Father has sent the Son and he sent him as the savior of the world, and
knowing and understanding Jesus is the foundation for living with him, abiding in him. அவரில் நிலைத்திருக்கிறதற்கு இந்த அறிவு, இந்த சொந்தம் நமக்கு மிக மிக அவசியம். இன்னொன்று நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும், வெறும் அறிவினால நம்ம என்ன செய்ய முடியாது, எதையும் நம்முடைய அனுபவமாக்கி கொள்ள முடியாது. இந்த லெவலோட நின்றுச்சுன்னா பிரயோஜனம் இல்லை. It has to come down to the heart. So that is very important. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார். See, I told you, circular writings, repetitions. So அவ இங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான், ஆனா அது இம்பார்ட்டன்ட். என்னன்றாரு, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவன். இப்ப another important condition to abide in Christ is that we should declare Jesus Christ is the Son of God. இது நமக்கு ரொம்ப சுலபம், இதை நம்ம சொல்றது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஆனா உலகத்துல கோடி கோடி மக்களுக்கு அது ஒரு பெரிய கடினம். They don't accept it. They are expecting someone else. Jesus is the carpenter's son. Jesus is not the Son of God. இது அவருடைய சொந்த ஜனங்கள் சொல்றது. உலகத்தில் மற்ற அநேகர் இது அல்ல வேற. They want to bring something else. They are not accepting this Jesus. They want someone else as the Messiah. They have some expectation that Messiah would do something. So it is very important that we should declare Jesus as the Son of God. So it is not enough to know the facts, but we must confess the truth. ரோமர் 10:10 வாசிக்கிறோம், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். வாயில அறிக்கை பண்ணும் போதுதான் we have to confess the truth. I told you many good godly qualities cannot be just kept in the heart. It has to be expressed in actions. It has to be displayed in words, in words as well as in the way we live, in the way we live. For example, faith has to be shown by actions. Love, it has to be expressed, displayed. Same way, who is Jesus? And the truth should be confessed. Because when we confess something, we are in agreement with something. We are agreeing to that fact. For example, you can take any example for that matter. And if you say that this is so, we know that it is so. But only when we profess it, when we confess it through our words, we come to, we really believe that it is so. We are showing that we believe that. We are in agreement with that. So we have to agree with the fact that Jesus is the Son of God. And it is Jesus who is our Savior. And it is Jesus who is our Lord. Best example, Thomas the disciple. எல்லாரும் சொன்னாங்க, 11 பேர் சொன்னாங்க, நாங்க இயேசுவை பார்த்தோம், அவர் திரும்ப வந்தாரு, அவர் வீட்டில் இருந்துட்டாரு. அதுக்கு முன்னால அந்த லேடிஸ் சொன்னாங்க. ஆனா எல்லாவற்றையும் விட தாமஸ் என்ன சொன்னார்னா, நான் அவரை பார்க்கணும், தொடரணும், பார்க்கணும். ரைட். But God was so gracious and loving, understanding Thomas'
inability to believe without seeing, he appeared to him again. But then came the declaration. பார்த்துட்டாரு, சரி போதும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு அவர் சும்மா இருக்கல. அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, he declared that Jesus is my Lord and my Savior. So that is what is more important. அதுதான் கன்ஃபெஷன். இயேசு உயிர் தெழுந்தாருங்கிறது அறிவு, கண்ணுல பார்த்ததும் ஒரு அறிவு. ஆனா அத வாயில டிக்ளேர் பண்ணாரு பாத்தீங்களா, Jesus is my Lord and my Savior. அந்த கன்ஃபெஷன் தான் is in agreement. Now we understand what is meant by confession, isn't it? Why we do the confession of faith. We repeat the creed of the faith in every service. We try to confess our faith through the creed. சரி, ஏன் இது அறிவுபூர்வமானது மாத்திரம் பத்தாதுன்னு சொல்றேன்னா, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நீ ஈவன் யூ பிலீவ், நீ அறிவுல தெரிஞ்சுக்கிற கடவுள் இருக்காருன்னு நீ அவரை நம்பவும் செய்யற. ஆனா உன்ன மாதிரியே யாரும் நம்புறாங்க? பிசாசுகளும் நம்புறாங்க. பிசாசினாலே ஆட்கொள்ளப்பட்டவர்கள், பிசாசின் தூதர்கள், பிசாசினுடைய the children of Satan will never confess that Jesus is Lord. ஏன்னா அவனுடைய அடிப்படை இதே என்னன்னா, நான் தான் லார்ட், என்னதான் எல்லாரும் வணங்கணும். அதுக்குதான் அவனுக்கு பேரு. அந்த ஸ்பிரிட்டுடைய ஃபைனல் எக்ஸ்பிரஷன் தான் ஆன்டி கிரைஸ்ட். ஸோ அதனாலதான் அவங்களால அதை செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் there is a God and they to believe this God. எல்லாமே அவங்கள்ட்டயும் இருக்கு. ஸோ நாம we have to be very careful. So the only difference between humans and demons is only humans confess that Jesus is. So this confession of faith is very important. சரி, 16ஆம் வசனம், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். திரும்பவும் அதையவே நம்ம வாசிக்கிறோம். ஒரு வசனத்துல நம்ம சில சமயம் திரும்ப திரும்ப ஏன் இப்படி போட்டிருக்காங்கன்னா, நாட் விதவுட் எனி பர்பஸ், to make it more meaningful to us. So we are called to remember, recognize and always experience this love of God which he has shown it to us. We should now consider, இவ்வளவு தூரம் திரும்ப திரும்ப சொல்லும்போது, அப்ப இந்த அன்பில நாம் ஏன் நிலைத்திருக்க முடியல? இந்த வசனம் சொல்லுது, தேவன் அவனில் நிலைத்திருக்கிறார், அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். நமக்கு அந்த அன்பு இருந்தா நம்ம இதுல எல்லாம் நிலைத்திருப்போம். அப்ப ஏன் நம்ம எப்பவுமே நிலைத்திருக்க முடியல? What is that which separate? So that should be considered, isn't it? We have to think about it. What is that which is not allowing us to abide in this love forever, always? So if we see that, பவுல் சொல்றாரு, அவர் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனங்கள்ல பல அவருடைய நிலைகளை சொல்லி, அந்நிலைகளிலும் நான் என்னை அவருடைய அன்பிலிருந்து பிரிக்க மாட்டாது என்று சொல்லுகிறார். சோ நம்மால் அப்படி சொல்ல முடியுமா? பட்டயமோ, பட்டினியோ, பஞ்சமோ, நிர்வாணமோ, சிறை காவலோ எதுவும் என்னை என்ன செய்யாது? அவருடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க. நமக்கு ஏதாவது ஒண்ணு நாம் எதிர்பார்க்காத ஒரு சின்ன ஏமாற்றம் வந்துட்டா நாம அவருடைய அன்பில நிலைத்திருக்கிறோமா? அதே அளவு அன்பு செலுத்துகிறோமா? அல்லது நமக்கு நல்ல செழிப்பு, நாம கேட்கறதுக்கு மேலான ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை, ஒரு நல்ல ஆசீர்வாதமான நிறைவான ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்பவும் நம்மால என்ன செய்ய முடியாது? அந்த அன்பில நிலைத்திருக்க முடியாது. ஏன்னா அதுதான் மனிதனுடைய இயல்பு. பிசாசு அப்படித்தான் நம்ம இழுத்து வச்சிருக்கோம். அவனாலதான் அந்த மாதிரியான ஒரு இருதயத்தை நமக்குள்ள இருக்கிறது.
ஆனா அது அன்பினால நிரப்பப்பட்டு அவரோடு இருக்கணும்னு அந்த பவுல போல வைராக்கியமாய் அந்த பார்ட் நம்ம கிட்ட இருக்கு. இதுதான் நம்ம ஒவ்வொன்றிலையும் நம்ம ரெகக்னைஸ் பண்ணிக்க வேண்டியது. நாம எதுவும் ஆட் பண்ண வேண்டியது இல்ல. ஆனா நாம செய்ய வேண்டியது நம்ம செய்யணும். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் நிறைவா குடுத்துட்டாரு. அவரே எல்லாவற்றையும் செஞ்சிருக்காரு. ஆனா நாம என்ன செய்யணும் அப்படின்றத மாத்திரம் நம்ம நல்லா அ அ தெரிந்து கொள்ளணும். நாம அதை செய்யணும். பவுலைப் போல அந்த வைராக்கியத்தோட எந்த நிலைமையிலும் நான் அவருடைய அன்பை விட்டு பிரிந்திருக்க மாட்டேன். அவருடைய அன்பிலிருந்து அவருடைய அன்பிலிருந்து என்ன பிரிக்க மாட்டாது என்று அவர் சொல்வது போல நாமும் உறுதியாய் இருக்க வேண்டும். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றாரு. தேவன் அவனில் நிலைத்திருக்கிறான். அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். ஏன்? திஸ் இஸ் த ரீசன். சோ இவ்விதமான ஒரு ஒரு அபைடிங் லவ்ல இருக்கும்போது we will be immersed in his love and நாம் இருக்கும் இடம் எல்லாமே அந்த அன்பின் என்ன சொல்றது that our environment will be like that. It will be uh, made yes sort of ஒரு லவ்விங் என்வாயன்மெண்டா இருக்கும். அங்க அங்க ஹேட்டுக்கோ ஜெலசிக்கோ அல்லது காசிப்கோ அன்வான்ட் திங்ஸ் வர்றதுக்கு அங்க இடமே இருக்காது. அங்க அன்பு இருக்கும். ஒரு I'm not getting this name. ஒரு பெரிய திடீர்னு வந்துச்சு. இப்ப எனக்கு அந்த பேர் நான் வரல. ஆனா அது ஒரு நல்ல இது என்னன்னா, அவர் வந்து அவ்வளவு ஒரு holy man that when he enters into his any room where his friends are there, அதுவரைக்கும் அவங்க பேசிட்டு இருந்த பேச்சும், இவர் உள்ள வந்த உடனே அவங்களுடைய பேச்சும் டோட்டலா வித்தியாசமா இருக்குமா. ஏன்னு சொன்னா, அ அவங்க அதற்கு முன்பாக பேசின பேச்செல்லாம் இவருக்கு பிடிக்காது. He was such a holy he never என்னமோ அப்படியெல்லாம் ரொம்ப ஹோலி ஹோலி ஹோலின்னு காமிச்சிட்டு அப்படியெல்லாம் இல்லை. இவர் சாதாரணமான மனுஷனா தான் இருக்காரு. ஆனா அவருக்குள் இருந்த அந்த பரிசுத்தம், அவரில் இருந்த அந்த கர்த்தருடைய வெளிச்சம், அவருடைய அன்பு எவ்வளவு அது அன்பு. அது ஒன் இட் இஸ் ஆல்சோ an எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ். அந்த விதமா ஏன்னா அதனாலதானே நண்பர்களை பார்க்க வராரு. அப்படி வரும்போது அந்த அன்பிலேயே அந்த பரிசுத்தம் விளங்கியது. அந்த நீதி விளங்குது. ரைச்சியஸ்னஸ் விளங்குது. அதனால அங்க இருக்கிற அந்த மக்கள் எல்லாருமே அந்த தேவையற்ற பேச்சுகளை பேச மாட்டார்கள். So it is possible for us also to be so in our love. Love means சும்மா ஏதோ சும்மா அன்புன்னு அப்படியான எக்ஸ்பிரஷன்ஸ் மாத்திரம் அன்பு இல்ல. ஹக்கிங் ஈச் அதர் அண்ட் டாக்கிங் ஐ லவ் யூ அது இது அதல்ல. அன்பிலே அன்பின் மூலமாய் அந்த நீதி விளங்கணும். அன்பின் மூலமாய் அந்த பரிசுத்தம் விளங்கணும். அன்பின் மூலமாய் காட்லி கேரக்டர்ஸ் வெளிப்படும். அதுதான் ரியல் லவ், being filled with God's love. In a way, it is being filled with godly characters, godliness in us. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. எபிரேயர் 9:27 வாசிக்கிறோம். மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் மரணமும் இருக்கு, நியாய தீர்ப்பு இருக்கு. ஆனா அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்ததுனால நாம அந்த அன்பு அந்த நியாய தீர்ப்பை கண்டு நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியது அவசியம் அல்ல என்று சொல்லி நாம பார்க்கிறோம்.
ஸோ இதன் மூலமாக அவர் நமக்கு செய்த அந்த பெரிய காரியத்தை நாம பார்க்கிறோம். வாட் இஸ் இட்? There is no condemnation for those who are saved, those who have been born again. There is no condemnation. நித்திய ஆக்கினை என்பது அவர்களுக்கு இல்லை. ஆகவே நாம் என்ன செய்ய முடியும்? தைரியமாக அந்த நியாய தீர்ப்பு நாளை சந்திக்க முடியும். நமக்கு ஆக்கினை இல்லை என்றுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்க, அந்த நியாய தீர்ப்பே இல்லை அப்படின்னு இல்லை, நமக்கு அது வேற விதமான நியாய தீர்ப்பா இருக்கும். ஆனா நியாய தீர்ப்பு நமக்கும் உண்டு. For everyone, according to our works, we will have the judgment. But there is a judgment. Only thing is, we will not be punished. We will not be condemned, because God has already taken all the punishment for our sins on the cross. He has done that everything for us. But for the others, there will be a white throne judgment, and that day is coming. Anyway, the judgment day is coming. We need not be afraid of that, because God loves us and we are loving him and we are abiding in him. இப்போ another important thing, நான் முன்னாடியே ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்னா, ப்ரைடும் லவ்வும் கோஎக்ஸிஸ்ட் ஆகாது. Arrogance and love cannot coexist. Only humility can be there. Surrender will be there. Submission will be there. இப்போ இங்க என்ன பார்க்கிறோம்? Love and fear are antithesis of one another. They are opposites. Love இருந்தா fear இருக்காது. இப்போ நம்ம குழந்தைங்க, பேர பிள்ளைங்க நம்மகிட்ட எந்த ஹெசிடேஷன் இல்லாம தான் நம்மகிட்ட ஓடி வருவாங்க. நம்ம கண்டு அவங்களுக்கு பயம் இருக்காது, ரெஸ்பெக்ட் இருக்கும், பயம் இருக்காது. So same way, similar way, we should also be respectful with reverential love. That's the right word. We should be in the reverence, with reverence and love. We should love our Father, our Lord Jesus. ஆனா இங்கே உலகத்துல இருக்கிற அநேக காரியங்கள், நமக்கு சுற்றி இருக்கிற காரியங்கள் நம்மை பயமுறுத்தல் செய்யும். ஆனா நல்லா நம்ம நம்மத்துல வச்சுக்கணும், நமக்கு தேவன் பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லை. நமக்கு அன்பு, பலன், இன்னும் தெளிந்த புத்தியை கொடுக்குற ஆவியை தான் நமக்கு தந்த 2 தீமோத்தேயு 1:7 அப்படித்தான் நாம வாசிக்கிறோம். அப்ப பயம் நமக்கு எங்கிருந்து வருதுன்னா, பிசாசு கொண்டு வர்றது. அது ஆன்டிதீசிஸ்ன்னு பார்க்கும்போது டெஃபினெட்லி இட் இஸ் ஃப்ரம் தி சேட்டன். ஸோ அவன் கொண்டு வருகிற இந்த பயத்தை, அது உலகத்தினால வரும், ஃப்ளஷ்னால வரும், நம்முடைய எதிராளியினால வரும். சம்டைம்ஸ் நம்ம சும்மா இருக்காம அதையும் இதையும் இந்த கூகுளில் தேடி பார்க்கும்போது அதுவே நமக்கு பயத்தை கொடுக்கும். Sometimes many people, nowadays, when you are diagnosed with something, or when you are given some new medication, when they say that this is wrong with you, immediately they do what? Search in Google. அது உண்மையான கண்டிஷனை விட ஏகப்பட்டதா அங்க சொல்லியிருக்கோம். அதை கண்டு நம்ம பயப்படவும், ஓ இப்படியா அப்படியான்னு பயப்பட ஆரம்பிச்சோம். பட் ஆக்சுவலி put everything, put your trust in God. பயம் நமக்கு தோணும் போது, when I am afraid, I put my trust in God. டேவிட் சொல்றது போல சங்கீதம் 56:3 நாமும், when fear grips us, we must turn to Jesus and trust his word. அதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய பெஸ்ட் மெடிகேஷன். பெர்ஃபெக்ட் லவ் drives out fear. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஸோ நம்ம இடத்துல அன்பு இருக்குமானால், அவருடைய அன்பில் நாம் நிறைந்திருப்போமானால், நமக்கு பயம் இருக்காது. எதை குறித்தும் பயம் வராது. ஏன்னா எல்லாத்தையும் அவர் எடுத்துக்குவாரு. He will take care of everything. After all, I am a child of God. I am in the hands of God. What at all can happen? Nothing can separate me from God, from his love. That should be our stand. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். So இந்த இடத்துல நம்ம என்ன, we are trying to understand that God is the initiator, he is the pursuer, and we are responsible.
அவர் துவங்கினது மாத்திரம் அல்ல, அவர் தொடர்ந்து வருகிறவராகவும், அவர் தொடர்ந்து வரும்போது அதற்கு நாம் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். அதனால்தான் சங்கீதம் 23 பார்க்கிறோம், surely goodness and mercy will follow me because God is pursuing to bless us all the days of my life. Once I commit my life into his hands, accept him as my good shepherd, then I have no wants. Even if I walk through the valley of death, God is with me. I have no fear at all, and he will take care of me. All my battles, all my failures, all my disappointments, everything is in his hands. He will take care of me, and he will guide me in such a way, he will pursue me, that surely goodness and mercy will follow me. So this is the goodness of our Lord. So we should understand that he is the initiator, he is the pursuer, and we are his responders. When he is initiating and pursuing, if we don't respond, how sad he will be. Already when he was on this earth, his own people, his own disciples, all of them actually gave lot of such experiences to our Lord. அவரை ஒதுக்குனாங்க, அவரை தள்ளுனாங்க, கைவிட்டாங்க. அவர் எதிர்பார்த்த அன்பு அவரிடத்திலிருந்து கிடைக்கல. ஆனா இன்றைக்கு அவர் நம்மிடத்துல கேட்கிறார், நாம எப்படி அதை அவருக்கு ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம்? நாமும் அவரை நாமும் அவரை அதே விதமாய் கொடுக்க போகிறோம். யோசிக்க வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இது சிம்பிள், as such it is clear. So இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, if we are not able to love in spite of being trying to be righteous, we are still dwarfs in the spiritual life. See, a Christian life is a progressive life. It is a life which has growth. It's a life which has progress. So, if we are not going to grow, then we become dwarfs. So, then you will be considered as a spiritual dwarf. வளர வேண்டிய அளவுக்கு இல்லைன்னா இன்னும் கூட என்ன சொல்லலாம்னா stunted growth, like a malnutritious child, one who lacks love. God has loved us. He has loved us first. But if we are not going to exhibit this love to him, then we become stunted in our lives. So we have to be very careful. We may be very, what should I say, meticulous in attending the services, reading the word, praying, knowing the word, even demonstrating the gifts of spirit. But it would be like the offering that Cain offered. காயினுடைய ஆஃபரிங்ல என்ன அப்படின்னா, அவனுடைய கையின் பிரயாசத்தை அவன் கொண்டு வந்து வைத்தான். ஆனா ஆவியானவருடைய கனிகளை அவன் கொண்டு வந்தான். அவன் வாழ்க்கையில ஆவியானவருடைய கனி அங்க இல்லை. தாழ்மை இல்லை, அன்பு இல்லை, சகோதரனை நேசிக்கல. கண்ணில காண்கிற சகோதரனை நேசிக்காம நீ கடவுளை எப்படி நேசிப்பாய்? கொண்டு வந்த காணிக்கைய அலட்சியமா கொண்டு வந்த. ஆவியின் கனி அவன் இடத்துல இல்லை, ஆனா கையின் பிரயாசத்தை கொண்டு வந்து வைத்தான். இன்னைக்கு நாம ஆண்டவருக்கு அவிதமான காரியங்களை செய்யப்போ ஆண்டவர் அதை அப்படித்தான் நம்ம பார்க்கிறார். So I've always told you, Christian life has 3 tests. Test of truth, love tests, test of love, and test of moral deeds or morality. So இந்த மூணுமே அந்த நம்ம ஒவ்வொருவரும் நாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். அப்பதான் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோமா, ஆண்டவருடைய சீஷர்களா இருக்கிறோமா என்பதை
நம்மை நாமே தெரிந்து கொள்ள முடியும். மற்றவர்கள் நம்மை டெஸ்ட் பண்றதை விட நாமே நம்மை அப்படி டெஸ்ட் பண்ணி தான் தெரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் அதே கற்பனையை நாம் இங்க பார்க்கிறோம். இந்த அதிகாரங்கள்லயே எவ்வளோ தடவை திரும்பி சொல்லி இருக்கிறதான்னு பாருங்க. சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். இப்ப இந்த இடத்துல என்ன ஆஸ்பெக்ட்ல பார்க்கிறோம்னு சொன்னா, அவரோடு கூட நம்ம நிலைத்திருக்கும் போது அவராலே நாம் மறுபடியும் திறந்திருக்கும் போது நமக்குள்ள அந்த அன்பு ஊற்றப்படுகிறது. அந்த அன்பு வரும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுல இந்த இடத்துல இன்னும் முக்கியமா சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னா, அவர் வில் டு லவ், our ability to love, the love that we have to show, all that will be given by God. எல்லா ரிசோர்சஸும் நமக்கு கொடுத்துடுறாங்க. ஆனா அதை எடுத்து பயன்படுத்துறதுக்கு நம்முடைய சித்தம் தேவை, நம்முடைய வில்லிங்னஸ் தேவை, நம்முடைய அர்ப்பணம் தேவை, நம்முடைய சாக்ரிஃபைஸ் தேவை. அன்பு சாதாரணமா நம்ம வெளிப்படுத்திட முடியாது. சும்மா ஏதோ 4 பிஸ்கட்டை வாங்கி கொடுக்கறது பேர் அன்பு இல்ல. அன்புன்னு சொன்னா நாம வெளியே ஒரு நாய் இருக்கு, அது வெளியே இருக்கிறவங்களும் பிஸ்கட் போடுவாங்க, மாஸ்டரும் ஃபுட் கொடுப்பாங்க. ஆனா there will be a difference. It will be more faithful only to the master. அவன் கொடுக்குற பிஸ்கட் சாப்பிட்டா கூட it will be faithful to the master because it knows that the master loves it. So நாமும் கூட நம்முடைய சித்தம், நம்ம அன்பை காட்டும் போது நம்முடைய வில்லிங்னஸ், நம்முடைய சரண்டர், நம்முடைய கான்சக்ரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் in expressing this love to others. So here again we are given a command to love, and that he who loves God must love his brother also. So if you love God, love one another. இந்த ஆண்டவரின் கற்பனையை நாம் திரும்ப உச்சரித்து இந்த அதிகாரத்தை நாம் முடிக்கிறோம். நம்ம how far we are loving others. அநேக சமயங்கள்ல நம்முடைய வாழ்க்கை இப்படியேதான் உள்ளுக்குள்ளதான் இருக்கு. நீங்க எப்பவுமே இதை நினைச்சு கொள்ளணும். ஒரு பணக்கார வாலிபன் ஆண்டவரை வந்து சந்தித்தான் இல்லையா? அவனுக்கு செல்வம் இருந்தது, அவன நல்ல ஒரு நீதியான வாழ்க்கை. அந்த வாலிப வாழ்க்கையில அவன் வந்து கற்பனைகளை கை கொண்டவனாக, கற்பனைகளை அறிந்தவனாக, எல்லாவற்றையும் பின்பற்றினவனாக இருந்தான். ஆனா அவனுக்கு திருப்தி இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவனுக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைவு. அது என்னன்னு அவனுக்கு தெரியல. He did not do the love test. மாரல் டெஸ்ட்ல அவன் பாஸ், ட்ரூத் டெஸ்ட்ல அவன் பாஸ். ஆனா லவ் டெஸ்ட் அவன் பண்ணல, அவனுக்கு பண்ண தெரியல. ஒருவேளை அவனுக்கே லவ் டெஸ்ட், லவ்வே இருந்திருக்காது. தன்னை சுற்றியே தனக்காகவே அவன் வாழ்ந்திருக்கிறான். அடுத்தவர்களை பற்றி அவன் நினைக்கவே இல்லை. இந்த குறையை ஆண்டவர் கண்டார். Only God can know our weaknesses. When you come to his vicinity, when you come to his presence in prayer, in consecration, in surrendering spirit, in humbling spirit, God will reveal what is your weakness, what do you lack. God will show you. Until then you can never realize, you can never know that you are lacking this. You will think that you are all right in everything. That is the place where you will show who we are. அவனுக்கும் காண்பித்தார், நீ இதை மாத்திரம் செய்ப்பா, போய் மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடு. Finished. அவர்கிட்ட வந்துட்டு மன வருத்தத்தோட போன ஒரே மனிதன். ஏன்னா அவனால அதை செய்ய முடியல, அவனுக்கு அந்த அன்பு பாருங்க. ஆனா இன்றைக்கு நமக்கு அன்புனா என்ன? இவ்வளவு தூரம் திரும்ப 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 சின்ன பிள்ளைக்கு வாய்ப்பாடு சொல்ற மாதிரி இந்த அதிகாரத்தை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. There is a purpose. There is a purpose. எபேசு சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது வெளிப்படுத்தல் விசேஷத்துல அவங்க எல்லா கிரியைகளிலும் சிறந்து இருந்தார்கள். நான் வெறுக்கிறத அவங்களும் வெறுக்கிறீங்க, நீங்களும் வெறுக்கிறீங்க. நான் எனக்கு பிரியமானதெல்லாம் நீங்க செய்றீங்க, அதற்காக நீங்க பிரயாசப்படுகிறீங்க. ஆனாலும் உங்களிடத்தில் ஒரு குறை உண்டு. ஆதியில் இருந்த அன்பு உங்களிடத்துல இல்லை.
அன்புல நாம் எந்த விதத்திலும் குறைவுள்ளவர்களாய் காணப்படாதபடிக்கு அதற்காகவே நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஜெபித்தால் மட்டும் போதாது, அதற்காகவே நாம் முயற்சி எடுக்கவும் வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாரார். அன்பின் ஆண்டவரே, இந்த அன்பின் தியானத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில கூட சுவாமி, நாங்க அநேக காரியங்களை குறித்து, அன்பை குறித்து ஆண்டவரே நாங்க தியானிக்க எங்களுக்கு ஒரு உதவி செய்தீர். இந்த வேளையிலும் கூட சுவாமி, உங்களுடைய பாதத்துல வந்து நாங்க திரும்பவுமாய் நன்றியோடு இந்த சமூகத்துல இருக்கிறோம். இந்த நாள்ல கற்றுக்கொண்ட ஆவியானவர் சொல்லி கொடுத்த இந்த காரியங்களை எல்லாம் மனதில நாங்க ஆழமாய் பதித்து, ஆண்டவரே நீர் விரும்புகிற விதமாக அன்பை வெளிப்படுத்த, அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்க எங்களுக்கு நீர் கற்றுத்தார். நாங்க நினைக்கிறோம் சுவாமி, இப்படி செஞ்சுட்டா நாங்க அன்பா இருக்கிறோம், இந்த மாதிரினா அன்பா இருக்கிறோம். அது உங்களோட ஸ்டாண்டர்டுக்கு, உங்களோட குவாலிட்டிக்கு வரத்தக்கதாக. இல்லைன்னா அந்த காயினை போல நானும் ஒரு ஆஃபரிங் கொண்டு வந்தேன்னு கொண்டு வந்துட்டு, அதனால ஆண்டவரே நாங்க உம்மை திருப்திப்படுத்த முடியாதபடி போய்விடாதபடி சுவாமி, நாங்க நீர் எதிர்பார்க்கும் விதமாக வாழ்ந்துவிட எங்க வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், அவங்களுக்கு வேண்டிய நிறைவான ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். தாழ்த்தி அவர்களை நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம் சுவாமி. நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். அடுத்த வாரம் நாங்க திரும்ப சந்திக்கும் வரை உங்களுடைய இன்ப பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை காத்துக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you, ma'am. Thank you, everyone. God bless you. God bless you. God bless you. Thank you, Annie. Thank you.